Hi students, welcome to நம்ம tuition 9th standard max exercise 7.1ல 6th sum பார்க்கலாம். Find the area of the unshaded region. இங்க ஒரு triangle கொடுத்திருக்காங்க. இந்த unshaded region தான் அதோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. இங்க shaded regionல ஒரு triangle இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மொத்த triangleோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் shaded triangleோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இதுல இருந்து இத மைனஸ் பண்ணா நமக்கு unshaded ஓடது தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நான் சின்ன ட்ரையாங்கல் எடுத்திருக்கேன். அதை இங்கே வரைஞ்சிருக்கேன். ABD 12 16 இங்கே கொடுத்துருக்கதை நான் இங்கே வந்து தனியாக வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பித்தோகரஸ் தியரம் ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். AB ஸ்கொயர் ஈக்குவல் டு BD ஸ்கொயர் பிளஸ் AD ஸ்கொயர். AB ஸ்கொயர் ஈக்குவல் டு BD ஸ்கொயர் என்னது 16 ஸ்கொயர் பிளஸ் AD ஸ்கொயர் என்னதுன்னா 12 ஸ்கொயர். அப்போ 16 ரெண்டு வாட்டி பண்ணா 256, 12 ரெண்டு வாட்டி பண்ணா 144. இது ரெண்டுமே பிளஸ் பண்ணா 400. AB ஸ்கொயர் ஈக்குவல் டு 400னா அப்போ நான் AB ஈக்குவல் டுனா ஸ்கொயர் வந்து ரூட்டா போட்டு 400 போடுறேன். அப்போ ஸ்கொயர் ரூட் 400க்கு என்ன ஸ்கொயர் ரூட்னா 20 ரெண்டு வாட்டி பண்ணா 400. 20 ஸ்கொயர் தானே 400, அதனால AB வந்து 20. இப்போ ஏரியா ஆஃப் ABD பார்க்கலாம். ஆஃப் இன்டூ B இன்டூ H ஸ்கொயர் யூனிட்ஸ் இதான் ஃபார்முலா. இப்போ பிரெத் என்னன்னா 12, ஹைட் வந்து 16. அப்போ 2 6 ஆர் 12. 6 இன்டூ 16 96. ஏரியா வந்து 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கண்டிப்பாக இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர்லாம் போட்டு தான் ஆகணும். இப்போ ஏரியா ஆஃப் ஏபிசி. ஏபிசினா பெரிய ட்ரையாங்கல். அதை இங்கே சின்னதாக வரைஞ்சிருக்கேன். ஏபிசி அதோட வேல்யூ 42, 20, 34 அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ ஏ வந்து 42, பி வந்து 34, சி வந்து 20. எஸ்ஸோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2. 42 பிளஸ் 34 பிளஸ் 20 பை 2. இது மூணுமே பிளஸ் பண்ணா 96 பை 2. அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னன்னா 48. ஹெரோன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஏரியா ஆஃப் ஏபிசி ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ். அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன 48. 48 மைனஸ் 42, 48 மைனஸ் 34, 48 மைனஸ் 20. இந்த 48 அப்படியே போட்டிருக்கேன். 48 minus 42 என்னது 6. 48 minus 34 வந்து 14. 48 minus 20 வந்து 28. கண்டிப்பா ரூட் போடணும். இப்போ இந்த 48 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்றேன்னா 8 into 6. 8 6 ஆர் 48ங்களா, அதனால 8 6 ஆர் 48னால 8 into 6 ஸ்ப்ளிட் பண்றேன். இன்டூ இந்த 6 அப்படியே போட்டிருக்கேன். 14 அப்படியே போட்டிருக்கேன். இந்த 28 திரும்ப ஸ்ப்ளிட் பண்றேன். எப்படின்னா 14 into 2. ஏன்னா இங்க 14 இருக்கு, நம்மளுக்கு இங்கே ஹிண்ட் இருக்கு. இங்க 6 இருக்கு, அப்ப 6ல என்ன வரும்னு பார்த்து நம்ம 8 6 ஆர் பண்ணலாம். இங்க 14 இருக்கு, அப்போ 14 2s ஆர் 28 தான். நம்ம இப்படி பார்த்து தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ திரும்ப ரூட் குள்ள போட்டுக்கலாம். 2 8 2s ஆர் 16 நான் இதை போட்டிருக்கேன். 16ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 4. இந்த 6 ரெண்டு 6 இருக்கு, நான் ஒரு 6 போட்டிருக்கேன். ரெண்டு 14 இருக்கு, ஒரு 14 போட்டிருக்கேன். இது மூணுமே மல்டிப்ளை பண்ணா ஏரியா ஆஃப் ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 336 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் அன்ஷேடட் ரீஜனோட ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் ஏபிசி பெரிய ட்ரையாங்கல் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் ஏபிடி சின்ன ட்ரையாங்கல். இதால இதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். 336 மைனஸ் 96 ரெண்டுமே மைனஸ் பண்ணா 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.